ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காடை கிரேவி தாங்க பண்ண போகிறோம். எப்பயும் சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி, இந்த வட்டம் கொஞ்சம் காடை சமைச்சு பார்ப்போம். எப்பயும் காடை ஃப்ரை பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த தடவை ஒரு கிரேவி மாதிரிக்கே வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். எப்பயும் போல் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரியாணி ஸ்பைசஸ் இது எல்லாமே போட்டாச்சு. பிரியாணி ஸ்பைசஸ் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் எப்பயும் போல் ஒரு 2 பல்லாரி வெங்காயத்துக்கிட்ட நான் நறுக்கி போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா அது ரொம்ப ஒரு ஸ்வீட்டியாக ஒரு மாதிரி ரொம்ப இனிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்றதுனால நான் பல்லாரி வெங்காயமே எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் தான் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வெங்காயத்தை போடும்போது நல்லா கொஞ்சம் அதை கையாலே பிசைஞ்சு விட்டுட்டு போட்டோன்னா அது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கின பிறகு இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் ஈஸியாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் அது கொஞ்சம் வேகிற டைம் நம்மளுக்கு வேகமாயிரும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு குட் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு. காடையை பொறுத்த வரைக்கும் அந்த நான்வெஜ் ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம ப்ராய்லர் ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாலே அந்த கவுச்சி வடை மாறிடும். பட் காடையில் அந்த ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பெப்பரும் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 காடை வாங்கியிருந்தேன். அது எல்லாமே க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு 250 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. இதுக்கு நான் நார்மல் சைஸ் தக்காளி 2 சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த இதுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த இதில் எண்ணெயில் ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம காடையை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். காடையில் இப்போ நம்ம ப்ராய்லர் சிக்கன் காட்டிலும் நம்ம 2 காடையில் ஒரு நாட்டுக்கோழிக்கு ஈடான புரதச்சத்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரீசெண்ட் டைமில் யாருமே அதிகமாக சாப்பிட்றது இல்லை. ஆனால் இப்போ திருப்பி இது ஒரு ட்ரெண்டிங்காக ஆரம்பிச்சிருச்சு. ப்ராய்லர் சிக்கன் கடைகளில் இந்த மாதிரி காடெல்லாம் இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கேயுமே, அதாவது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது இப்போ நார்மலாகவே ப்ராய்லர் கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காடையில் அவ்வளோ புரதச்சத்துக்கள் இருக்குதான். ஆனால் இப்போ திருப்பி ப்ராய்லர் சிக்கன் பண்ணுறது மாதிரியே பண்ணையில் வச்சு காடையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ரீசெண்ட் டைமில் இதில் எத்தனை கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். மஞ்சத்தூள் நான் கழுவுறப்பையும் சேர்த்துக்கிட்டேன், சமைக்கிறப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதில் வாடை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. நம்ம என்ன தான் இதுவும் அதுவும் இல்லாமல் ப்ராய்லர் சிக்கன் அளவுக்கு இது சாஃப்டாக இருக்காது. கொஞ்சம் இது ஹார்டாக தான் இருக்கும். நம்ம பொரித்து சாப்பிட்றப்ப அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உடஞ்சிரும். அதனால தான் தடவை சரி நம்ம கிரேவி மாதிரி பிள்ளைகளுக்கு வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் குக்கரில் 2 to 3 விசில் வரைக்கும் வச்சு தான் இதை நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த கிரேவியை. ஏன்னா நம்ம வேக வச்சோன்னா அதுக்கான டைம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். திருப்பி பச்சை வாடை மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 2 தேங்காய் சில் மட்டும் போட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதை நல்லா மைய அரைச்சாச்சு. மைய அரைச்சதை இதில் ஊற்றிட்டு அந்த அரைச்சதில் இருக்கிறதுக்கான தண்ணியை இதிலே ஊற்றியாச்சு. ஒரு கிளாஸ் கிட்ட நான் தண்ணி ஊற்றியிருந்தேன். கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணுமா இல்லை குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணுமா அப்படின்றதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிரேவி கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு தான் வச்சுருந்தேன். ஏன்னா இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு 2 to 3 விசில் மட்டும் வச்சா போதும். சூப்பராக காடை கிரேவி ரெடி ஆயிரும்.
நான் வந்து கரெக்டாக ஒரு 3 விசில் கிட்ட வந்துட்டு வச்சுருந்தேன். ஃபைனலாக நம்ம காடை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வந்து காலையில் டிஃபனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 2 காடை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்துச்சு எங்கள் ஏரியா சைடு. செம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம காடை சாப்பிடலாம். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. காடையில் வந்துட்டு அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் குழந்தைங்களுக்கு இட்லி வச்சு கொடுத்து காடை கிரேவியோட சூப்பராக எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹெல்த்தியாக முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.